வணக்கம். நான் உங்கள் தூரிகை. இந்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காத தம்பி, உன்னோட நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொன்னவங்க மத்தியில 40 வருஷம் கழிச்சு அதே ஊரு அவரை வியப்பா பார்த்துச்சு. யாருன்னு பார்க்கலாமா? அவர் தான் ஜடாவ் பயங். இன்னைக்கு உலகம் முழுக்க இவரை வனமகன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இவரோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு 40 வருஷ தனிமை இருக்கு. அஸ்ஸாம் மாநிலத்துல பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுக்கையில ஒரு மணல் தீவு ஒண்ணு இருக்கு. அங்க இவர் செடி நட போறேன் அப்படின்னு சொல்லப்ப அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. இந்த மணல் பரப்புல செடி வளராத தம்பி, உன்னோட நேரத்தை நீ வீணாக்காத அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இவர் அதை கேட்கல. ஒவ்வொரு மூங்கிலா நட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவரே அவரோட கைகளை சுமந்துட்டு வந்து தண்ணி எடுத்து ஊத்துனாரு. 40 வருஷம் கழிச்சு அந்த விஞ்ஞானிகள் வந்து பார்த்தப்ப அவங்களாலே நம்ப முடியல. 1360 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு காட்டையே உருவாக்கி வச்சிருந்தாரு ஒரு தனி மனிதன். இன்னைக்கு அந்த காட்டுல யானை, கரடி, சிங்கம்னு இப்படி எல்லா வகையான உயிரினங்களும் வாழுது. நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களோட கைகளால இவர் விருது வாங்கியிருக்காரு. இயற்கையை மீட்டெடுக்க நம்பிக்கை, விடாமுயற்சி மட்டும் போதும்னு இவர் நம்பினாரு. அதனால ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தவங்க நம்ம பண்றதை பார்த்து சிரிச்சாலும் இல்ல கேலி பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாலும் நம்ம இலக்கு நோக்கி ஓடிட்டே இருக்கணும். நன்றி.